எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான கார்ட்டூன் டூன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஜஸ்ட் டூன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி சட்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த இமேஜை நீங்கள் டூன் கார்ட்டூனாக மாற்ற போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த அளவு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிராப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து டிராயிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டூனாக உங்கள் கார்ட்டூனாக உங்கள் இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க ஸ்டாக் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஒரு வெப்சைட்டில் வரும். அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்காக நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதோட இமேஜோட ட்ரெஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டை அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாடி இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான சைஸில் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட தலை இமேஜை ஆல்ரெடி டூன் ஆப்பில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு ஃபேஸ் மட்டும் கிராப் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு தலை மட்டும்தான் வேணும், மற்ற இருக்க ஆப்ஜெக்ட்லாம் வேணாம். ஸோ அதுக்காக நம்ம எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க மற்ற எல்லா ஆப்ஜெக்டையும் நம்ம அழிச்சாகணும். எல்லாத்தையும் அழிச்சுக்கோங்க. அழித்து முடிச்சுட்டு உங்கள் தலையை எடுத்துகிட்டு அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு கரெக்டாக ஃபிட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு இமேஜ் சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரியான எடிட்டிங்ஸ், டெக் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் இருக்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் இமேஜ் ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு சைடில் இருக்க பட்டன் தின்னிங்கன்னா உங்களுக்கு எதில் வேணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலரியில் சேவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.